மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களில் இருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் ஃபுல்லா ஜோரா. எவ்வளோ நேரம் தவம் பண்ணலாம்? சில பேர் என்ன சொல்கிறாங்க, இந்த டைமில் தான் பண்ணலாம் வேலை செய்யாது, இந்த டைமில் தான் பண்ணலாம் வேலை செய்யாது. இப்படி ஒரு முறை இருக்குது. சில பேர் என்ன சொல்கிறாங்க, எங்கே வேணால் பண்ணலாம், நீ பஸ்ஸில் போகும்போது காரில் போகும்போது பண்ணு, தூங்கிட்டு கூட பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. எது சரியானது? அதாவது தவம் பண்ணுறதுக்கு என்னென்னா, நாள்கள் போகிறது தெரியாது, வாரங்கள் போகிறது தெரியாது, அப்படியெல்லாம் உட்காந்து தவம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார். இப்போ சுத்த சன்மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஐயா அப்படி உட்கார சொல்லலை. அப்படி உட்கார்ந்தால் மூடம் உண்டாகும் அப்படிங்கிறார். மூடம் உண்டாகும். இந்த பூமியில் அமுத காற்று காலையில் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் தான் இறங்கி வரும். இப்போ அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அமுத காற்று இறங்கி வரும் பொழுது தூங்கிட்டு இருக்கக்கூடாது, கண் விழிச்சு இருக்கணும். சரி, கண் விழிச்சுட்டு கதை பேசிகிட்டு இருக்கலாமா சார், டீ சாப்பிட்டு இருக்கலாமா சார், சரி இப்போ காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு பேப்பர் போடுற குழந்தைங்கள்லாம் பேப்பர் போட்டு போகிறாங்களே சார், அவங்களுக்கெல்லாம் அடைஞ்சிருவாங்களா சார்னா இல்லை. காலையில் அந்த பிரம்ம முகூர்த்தத்தை கழித்து அவங்களுக்கு அதில் ஆழ்ந்த நம்பிக்கை இல்லை. இப்போ குறையாக நான் சொல்லலை. நீங்கள் 3 நாள் கழித்து இப்போ சொல்கிறதுனால யாருன்னா என்னை கமெண்ட்ஸில் தட்டலாம். 3 நாள் கழித்து நம்ம வீட்டுக்கு வராமல் இல்லை, நம்ம டிஃபன் சாப்பிடாமல் இல்லை இல்லையா, எல்லாத்தையும் நம்ம பண்ணுறோம்ல. அப்போது இதுவும் ரெகுலர், இதையும் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் ஆழமாக அவர்களுக்குள்ளே தீவிரம் இல்லை. ஆமாம். இன்னொன்று ஒரு விஷயம், எப்போவுமே நல்ல விஷயங்கள் இருக்கின்ற பொழுது மாயை சும்மா இருக்கணும். இதை தடுப்பதற்கு என்னென்ன வேலையை செய்யணும், அது பக்கம் செஞ்சு எல்லா வேலையும் செய்யணும். இன்னும் தூக்கத்தை கொடுப்போம், இல்லை இப்போ இந்த மாதிரி வெளியூருக்கு போய்ட்டு இருந்தால் சோம்பேறித்தனத்தை கொடுப்போம், என்ன ஆயிட போது விடு, முடிஞ்சது கதை. நம்ம அதுக்கு பழக்கப்படுத்தணும். அப்போது நம்ம என்ன பண்ணணும்? பக்தி நேயர்களுக்கு வணக்கம். அருட்பெரும் ஜோதி என்ற சீரியஸ் வழியாக வள்ளலார் சம்பந்தப்பட்ட நிறைய நுட்பமான ஆழமான தகவல்களை நம்ம கூட டீப்பாக தெரிஞ்சுக்கிறதுக்காக, புரிய வைக்கிறதுக்காக காஞ்சிபுரம் செந்தில்குமார் ஐயா இருக்கார். வணக்கம். வணக்கம். நலமாக இருக்கீங்களா? நலமாக இருக்கிறேன் ஐயா. இப்போ தவத்தை பற்றி நிறைய சொன்னீங்க. தினம் சரியாக பண்ணணும், தவம் பண்ணுறவங்களுக்கு எப்படிலாம் இருக்கும், கோவப்படக்கூடாதெல்லாம் சொன்னீங்க. எவ்வளோ நேரம் தவம் பண்ணுறது தான் நிறைய சிக்கலைங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க, வேலைக்கு அதிகமாக நேரம் கொடுக்குறாங்க. ஒரு 10 நிமிஷம் பண்ணால் யாருக்கு தெரிய போகுது, வீட்டில் தானே இருட்டில் தானே உட்காந்து பண்ணுறோம், யாருக்கு கேட்க போகிறாங்க. 5 நிமிஷம் 10 நிமிஷம் எவ்வளோ நேரம் தவம் பண்ணலாம்? சில பேர் என்ன சொல்கிறாங்க, இந்த டைமில் தான் பண்ணலைன்னா வேலை செய்யாது, இந்த டைமில் தான் பண்ணலைன்னா வேலை செய்யாது. இப்படி ஒரு முறை இருக்குது. சில பேர் என்ன சொல்கிறாங்க, எங்கே வேணால் பண்ணலாம், நீ பஸ்ஸில் போகும்போது காரில் போகும்போது பண்ணு, தூங்கிட்டு கூட பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. எது சரியானது? அதாவது தவம் பண்ணுறதுக்கு என்னென்னா, அதுவும் வள்ளல் பெருமானாரே நமக்கு கொடுக்கிறார். எப்படி தவம் பண்ண வேண்டும், எந்தெந்த வேலைகளில் தவம் பண்ண வேண்டும் அப்படிங்கிறது ஐயா கொடுக்குறார். அதாவது 24 மணி நேரமும் தவத்திலேயே அப்படியே உட்காந்துருக்கக்கூடாதுன்னுறார் ஐயா. ஏன்னா சில சமயவாத மார்க்கங்களில் பார்த்திங்கன்னா அவங்க உட்காந்தாங்கன்னா உட்காந்தது தான், நாள்கள் போகிறது தெரியாது, வாரங்கள் போகிறது தெரியாது, அப்படியெல்லாம் உட்காந்து தவம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஒரு சுத்த சன்மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஐயா அப்படி உட்கார சொல்லலை. அப்படி உட்கார்ந்தால் மூடம் உண்டாகும் அப்படிங்கிறார். மூடம் உண்டாகும்னு ஐயா சொல்லிடுறார். அதனால் தொடர்ந்து அப்படி உட்காரக்கூடாது. ஐயா என்ன சொல்கிறாருன்னா, தவம் பண்ணணும், அப்புறம் ஒரு சத்விசாரம் பண்ணணும், அப்புறம் பக்தி பண்ணணும், இப்படி எல்லாத்தையும் பிரித்து எல்லாத்துக்கும் நேரம் கொடுக்கணும். எல்லாத்தையும் நேரத்தை பிரித்து கொடுக்குறாரு. இப்போ இல்லறத்தில் இருக்காங்கன்னா உலகியல் விசாரம் செய்வதற்கும் ஒரு நேரம் கொடுக்குறாரு ஐயா, கொடுக்குறாரு. அப்படி அதுவும் ஒரு கடமைங்க. ஆமாம். அப்படி இருக்கின்ற பொழுது என்னென்னா, ஒரு நாளைக்கு 6 வேளை இறைவனை நினைப்பது அப்படிங்கிறது ஏற்கனவே ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறை. 6 கால பூஜை. இப்போ 6 கால பூஜை அப்படிங்கிற முன்னோர்கள் ஏன் வச்சாங்கன்னா, 6 முறை இறைவனை நினைக்க வேண்டும். அதாவது 6 முறையாவது நினைக்கணும். 6 முறையாவது நினைக்கணும். எப்போவுமே நினச்சா பெரிய விஷயம், அது யோகிகள் ஞானிகளாலையும் தான் முடியும் இல்லையா. இப்போ 6 வேளை அப்படி வரும்பொழுது பெருமானாரும் இந்த 6 வேளையை எடுத்துக்கொள்கிறார். ஆனால் குறிப்பாக 4 வேளைகளை பெருமானார் நமக்கு தவம் செய்ய சொல்கிறார். காலை, மதியம், மாலை, இரவு, இந்த 4 வேளைகளும் தவம் இருக்க சொல்கிறார். இதில் ரொம்ப குறிப்பாக காலையில் அந்த முகூர்த்த நேரம் இருக்கிறது இல்லையா, சுகந்த காற்று, பிரம்ம முகூர்த்தம். அதாவது பூமியில் 2 காற்று இருக்குது, அமுத காற்று, விஷக்காற்று அப்படின்னு 2 இருக்குது. இந்த பூமியில் அமுத காற்று காலையில் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் தான் இறங்கி வரும். இப்போ அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அமுத காற்று இறங்கி வரும் பொழுது தூங்கிட்டு இருக்கக்கூடாது, கண் விழிச்சு இருக்கணும். சரி, கண் விழிச்சுட்டு கதை பேசிகிட்டு இருக்கலாமா சார், டீ சாப்பிட்டு இருக்கலாமா சார், சரி இப்போ காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு பேப்பர் போடுற குழந்தைங்கள்லாம் பேப்பர் போட்டு போகிறாங்களே சார், அவங்களுக்கெல்லாம் அடைஞ்சிருவாங்களா சார்னா இல்லை. காலையில் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் முழித்து நன்முயற்சிகள் பழகுதல் வேண்டும், தவம் பண்ணணும்னு ஐயா சொல்கிறார். ஒரு 4 மணிக்கு எந்திரிக்கிறீங்க அப்படின்னா உடம்பெல்லாம் ஐயா சொல்கிறபடி மலை ஜல உபாதைகள்லாம் கழிச்சிட்டோம்.
உடம்பு சுத்தப்படுத்திக்கிறது ஒரு அரை மணி நேரம் ஆகும். அரை மணி நேரம் தாராளமாக போதுமானது. 4:30லேருந்து 6 மணி வரைக்கும் உட்காந்து நீங்கள் தவம் செய்ய வேண்டும். சரியான பிரம்ம முகூர்த்த நேரம் இதான். ஆமாம், 4லேருந்து 6. 4:30 நாட்டுக்கு நாடு வேறுபடும். ஆமாம், இந்த நேரத்தில் தான் அமுத காற்று. 6 மணி தாண்டிட்டாலே விஷக்காற்று தான் இறங்கிடும், எல்லா இடத்துலையும் இறங்கிடும், வியாபித்து இருக்கும். அதாவது சூரிய ஒளி வர கணக்கு வச்சு சொல்கிறீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், அப்படி சொல்கிறேன். இல்லை, சூரிய ஒளி இல்லை, காற்றுக்கு தான் ஐயா சொல்கிறேன். காற்றுக்கு தான், காற்றுக்கு தான் ஐயா அப்படி சொல்கிறேன். வெளிச்சத்துக்கு சம்பந்தம். ஆமாம், அதை பற்றி சொல்லலை. சரிங்களா? அப்போ இந்த நேரம் கம்பல்சரி நீங்கள் தவம் பண்ணணும். காலையில் 4:30 to 6 தவத்தில் உட்காரணும். அதுக்கப்புறம் மதியம் உணவிற்கு பிறகு 2 மணிலேருந்து 1.5 மணி நேரம் தவம் பண்ணணும். அதே போல் சாயந்தர நேரம். இதற்கான அந்த டைம் வேணால் நம்ம ஸ்கேல் போடலாம், ஐயா கொடுக்குறாங்க. அது கொஞ்சம் முன்ன பின்ன மாறும், அதுக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா எல்லாருடைய சூழ்நிலையிலும் ஒரே போல வேலை. வீட்டில் இருக்கிறாங்கன்னா வேறு கதை, இல்லைன்னா அது வேறு கதை. வீட்டில் இருக்கிறாங்கன்னா காலையிலுக்கு அப்புறம் மதியம்தான் பண்ணணும்லாம் ஒன்றும் இல்லை. 10 மணிக்கு உட்காந்து தவம் பண்ணலாம், பண்ணக்கூடாதுலாம் ஒன்றும் கிடையாது. ஐயா சொல்லலை, அப்படியே கண்டினியூவாக உட்காந்துடாதீங்கன்னு தான் சொல்கிறார். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் உட்காந்து இருக்கிறீங்களா, எந்திரிங்க அப்படி சொல்கிறார். இன்னும் சொல்ல போனால் 1.5 மணி நேரம் நீங்கள் உட்காந்துருக்கீங்க, நீங்கள் 1.5 மணி நேரம் தவம் பண்ணுறீங்கிறதெல்லாம் கணக்கு கிடையாது. 1.5 மணி நேரம் நீங்கள் உட்கார்ந்திருந்தாலும் உங்களுடைய மனம் அடங்கி எவ்வளோ நேரம் எந்த எண்ணம் இல்லாமல் உட்காந்துருக்கிறது தான் கணக்கு. அது 1 நிமிஷம் தானே, 1 நிமிஷம் தான் கணக்கு. 10 நிமிஷம்னா 10 நிமிஷம் தான் கணக்கு. நான் 1.5 மணி நேரம் உட்காந்துருந்தேன் சார், 1.5 மணி நேரம் தவம் பண்ணேன் சார், இல்லை சார், உட்காந்து தூங்கினாலும் கணக்கு கிடையாது. அதுக்கப்புறம் இரவு உணவிற்கு பின்பு ஐயா தவம் பண்ணிட்டு தான் நம்மளை படுக்க சொல்கிறாங்க. அப்போ இந்த 4 கால வேலை பண்ணணும். அலுவலகத்துக்கு போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, மதியமும் சாயந்தரமும் பண்ண முடியவில்லை என்றாலும் கூட காலை தாராளமாக பண்ணலாம். எந்த வேலையும் நம்ம 6 மணிக்கு முன்னாலாம் ஆஃபீஸ் வேலையெல்லாம் நம்ம பார்க்குறது கிடையாது. அதே போல் இரவு 8 மணிக்கு நீங்கள் டிஃபன் சாப்பிட்டு முடிச்சிடுறீங்க அப்படின்னா 8:30 கூட வச்சுக்கோங்களேன். 9 மணிலேருந்து ஒரு 10:30 மணி வரைக்கும். இன்னொன்று பெரும்பான்மையான கேட்குற சந்தேகங்களில் ஒன்று இது. நான் தொடர்ந்து ஒரு 2 வாரம் பண்ணுறேன், 3 வாரம் பண்ணுறேன், ஒரு 3 நாள் டெலிவரி பண்ண வேலையாக போகிறதால பண்ண முடியாமல் போகுது, அதுக்கு மேலே என்னால் கண்டினியூ பண்ண முடியல, அதோடு நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு அதோடு நின்று அந்த பயிற்சியை விட்டுறாங்க. அப்போவே எங்கேயாவது சொல்லுவாங்க, நானும் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு காலத்தில் அப்படின்னு. தொடர்றதுக்கான முயற்சி எடுக்கிறது இல்லை. அதாவது அவங்களுக்கு அதில் ஆழ்ந்த நம்பிக்கை இல்லை. இல்லை குறையாக நான் சொல்லலை. நீங்கள் 3 நாள் கழித்து இப்படி சொல்கிறதுனால யாரா என்னை கமெண்ட்ஸில் தட்டலாம். 3 நாள் கழித்து நம்ம வீட்டுக்கு வராமல் இல்லை, நம்ம டிஃபன் சாப்பிடாமல் இல்லை, இல்லையா? எல்லாத்தையும் நம்ம பண்ணுறோம்ல. அப்போது இதுவும் ரெகுலர், இதையும் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் ஆழமாக அவர்களுக்குள்ளே இல்லை, தீவிரம் இல்லை. ஆமாம், அதை நான் பிரித்து சொன்னேன். ஐயா என்ன சொல்கிறாரு? முயற்சி, விருப்ப முயற்சி, தீவிர முயற்சி, அதிதீவிர விருப்ப முயற்சி அப்படிங்கிறது இருக்கணும். வெளியூர் போயிருந்தாலும் இப்போ நான்லாம் வெளியூருக்கு போகும்போது என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும், இன்றைக்கி நம்ம தியானம் பண்ண முடியலை, தவம் பண்ண முடியலை, இன்னும் யாரும் சத்விசாரம் வகுப்பில் இருப்போம், சத்விசார வகுப்பில் இருக்க முடியல, இது ஒரு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அங்கே அது தவிர்க்க முடியாத வேலை, போயிட்டோம், இல்லை ஒரு உறவினர் திருமணம், போயிட்டோம், ஒன்றுமே பண்ண முடியாது, போய் தான் ஆகணும். இப்போ இது ஓடிக்கிட்டே இருந்ததுன்னா 4 நாள் கழித்து வீட்டுக்கு வந்தால் எப்பா வந்துட்டோம்டா நம்ம வீட்டுக்கு, பழைய வீடு நம்ம உட்காரணும் அப்படின்னு உட்காந்துடுவோம். இது பழக்கம்தான், வேறு இதுக்கு காரணங்கள்லாம் பெருசாகவே கிடையாது, பழக்கத்துக்கு கொண்டு வந்துடும். அது காரணம் சொல்லி தப்பு செய்யவில்லை. ஆமாம், அது என்ன ஆயிடுதுன்னா சரி என்ன ஆயிடுச்சு. இன்னொன்று நம்பிக்கை அப்படிங்கிறதையும் தாண்டி நான் உட்காந்தேன், எனக்கு ஒன்றுமே வரலை, சரி பண்ணலைன்னா என்ன ஆகிட போகுது, இந்த தாட்ஸ் ஒன்று வரும். இன்னொன்று ஒரு விஷயம், எப்போவுமே நல்ல விஷயங்கள் இருக்கின்ற பொழுது மாயை சும்மா இருக்காது. இதை தடுப்பதற்கு என்னென்ன வேலையை செய்யணும் அது பக்கம் செஞ்சு எல்லா வேலையும் செய்யும். தூக்கத்தை கொடுக்கும், இல்லை இப்போ இந்த மாதிரி வெளியூருக்கு போய்ட்டு இருந்தால் சோம்பேறித்தனத்தை கொடுக்கும், என்ன ஆகிட போகுது விடு, முடிஞ்சது கதை. நம்ம அதுக்கு பழக்கப்படுத்தணும். அப்போது நம்ம என்ன பண்ணணும், இல்லை உறுதியாக இருக்க வேண்டும். இருந்தோம்னா இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, தப்பிச்சிடலாம், வெளியில் வந்துடலாம். அடுத்ததுங்க, இப்போ சரியாக தவம் பண்ணுறாங்க, முறையாக பயிற்சி பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு சிலர்லாம் எங்களுக்கு ஒரு செருக்கு வருது. ஏன்னா மற்றவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அப்போ மற்றவங்கள சாதாரணமாக பார்க்குறோம், உங்களுக்கு இது தெரியல, நாங்கள் உங்கள் கற்றுக் கொடுக்குற இடத்துல இருக்கிறோம், நீங்கள் சொன்னால் புரிஞ்சுக்கங்க அப்படின்னு ஒரு செருக்கு வருது. அதுவும் ஒரு ஆணவமாக மாறுது. அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்னு. அது தவம்னே இல்லை, ஒரு நூல் நல்லா படிக்கிறீங்க, அதில் ஒரு நல்ல புலமை உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்கள் வெளியில் உட்காந்து சொல்லி கொடுக்குறீங்க, இல்லை யாரோ ஒருத்தர் கேட்குறாங்கன்னா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற எண்ணம் இயல்பாகவே வரும். ஏன்னா நம்முடைய ஆன்மாவுடைய இயற்கை குணம் என்னது? ஆணவம். அது என்ன பண்ணும், உனக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுடா, இந்த இதில் உன்னை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்படிங்கும் பொழுது கொம்பு முளைக்கும். தலையில் ஒரு கொம்பு இல்லை, 2 கொம்பு இல்லை, பல கொம்பு முளைக்கும்.
அவங்க பாவம் உண்மையாக தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக கேட்பாங்க. அவங்க கேட்குறது கொஞ்சம் நமக்கு எப்படி தோணும்னா அது ரொம்ப பேதமையாக தோணும். இது கூட தெரியல அப்படின்னு. விஷயம் என்னென்னா இது கூட தெரியாமல் தான் நானும் ஒரு காலத்தில் இருந்தேன். ஆரம்பம் இப்படி தானே. யாரும் இங்கே ஒன்றும் தெரிஞ்சிட்டுலாம் வரலை. எனக்கு ஒரு இதில் விருப்பம் இருந்தது, முயற்சி இருந்தது, நான் தெரிந்து கொண்டு வந்தேன். அப்போது இந்த விஷயத்தை ஆணவம் கொடுக்கத்தான் செய்யும். ஆணவம் கொடுக்கின்ற பொழுது நம்ம என்ன பண்ணால் கவனமாக இருக்கணும். இதற்கு கூட யாரை ஸ்கேலாக எடுக்க முடியும்னா ஐயாவே எடுக்கலாம். வள்ளல் பெருமான் பாருங்கள், அவ்வளவு ஆற்றல்களை பெற்றார், மரணத்தை ஜெயித்தார், இறைநிலை அறிந்தார். ஐயாவுடைய பாடல்களெல்லாம் படிச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக எழுதுகிறார். மலத்தில் புழுத்த புழுவினும் கடையேன் எனக்கும் அருள் செய்தாய் அப்படிங்கிறார். ஒரு மலம், அதில் ஒரு புழு இருக்குது, அந்த புழுவிலையும் ரொம்ப கடைசியில் இருக்கக்கூடிய புழுவில் இருந்தேன். ஐயா அப்படியா இருந்தார்? இல்லை, அந்த ஆணவம் நான்கிறது வளரக்கூடாதுங்கிற ரொம்ப கவனமாக இருந்தேன். நாயினும் கடையேன் ஈயினும் இழிந்தேன் ஆயினும் அருளி அருட்பெருஞ்சோதி. இப்படிலாம் ஐயா பாடல் எழுதணுங்கிற அவசியமே இல்லை. ஆனால் ஏன் அதெல்லாம் எழுதினார்னா நாம் அப்படி வந்துடக்கூடாதுக்காக தான் எழுதினார். இப்போ ஐயா எழுதிய அருட்பா பாடல்கள் எல்லாம் அவருக்காகவா? இல்லை, அவர் அடைஞ்சிட்டார் மொத்தத்தையும். அவர் எழுதி வச்சு யார்கிட்ட நிரூபிக்க போகிறார், இல்லை யார்கிட்ட எடுத்து போய் கொடுக்க போகிறார்? ஏதாவது கடவுள்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு இந்தாங்க கொடுக்க போகிறார்? இல்லை. நமக்கு ஏன் கொடுத்தாருன்னா இப்படியெல்லாம் செய்யும் பொழுது ஆணவம் வரும். அப்போ நம்ம எப்படி கூட என்னைய ஸ்கேலாக வச்சுக்கங்க தான் கொடுத்தார். அவரே உதாரணமாக எடுத்துக்கணும். ஆமாம், ஐயா சொல்கிறார், கையுற வீசி நடக்கவும் பயந்தேன்கிறார். இப்போ நம்ம நடக்கும்போது இப்படி தானே நடக்கிறோம். இப்படி நடந்தால் ஆணவம் வந்துரும்னு பயந்தாராம். கையுற வீசி நடக்கவும் பயந்தேன். இன்னொரு பாடலில் சொல்கிறார், அந்த பாட்டை இன்னொரு பாட்டை சொல்வார். இப்போ ஒரு திண்ணை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போல்லாம் திண்ணை கிடையாது, அப்போ திண்ணை இருக்கும். திண்ணை உயரமாக தான் கட்டிப்போம். நம்ம என்ன பண்ணுவோம், திண்ணையில் ஏறி உட்காந்துட்டு காலை இப்படி ஆட்டிக்கிட்டே இருப்போம். இப்படி காலை ஆட்டினால் ஆணவம் வரும்னு பயந்தாராம். அப்போது அவர் எவ்வளவு கவனமாக இருந்தார். ஐயாவுடைய வாழ்க்கையிலேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நமக்கு ஒரு விஷயம் தெரியும்னா ஆணவம் வரும். இன்னைக்கு ஒரு தவம் பண்ணிட்டோம், மனசு நல்லா இருக்குது, சுத்தமாக இருக்குது அப்படின்னா அது ஒரு ஆணவத்தை கொடுக்கும். அது ஒரு சுத்த ஆணவமாகவும் வரும். இப்போ நம்ம என்ன கவனமாக இருக்கணும், நம்மளாம் ஒன்றும் இல்லை, இது ஒரு சாதாரண நிலை தான், சாதாரணமாக இருக்கும், நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த விஷயத்தை நம்ம மனசுக்குள்ளே கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்மை உயர்த்துவதும் இந்த மனசு தான். அது சுத்த மனசு நல்ல மனசாக இருந்தால் சத்விசார வகுப்புக்கு போ, அருட்பா படி, தவம் பண்ணு, பக்தியில் இரு, ஐயாவா நினை சொல்லும். மனம் அசுத்த மனசாக போயிட்டாலும் அப்படியே ஆப்போசிட்டில் அடிக்கும். என்னெல்லாம் உலகியலில் இருக்கும் எக்ஸட்ரா 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 எல்லாத்துக்குள்ளேயும் கொண்டு போய் தள்ளும். ஸோ நம்ம கவனமாக இருக்க வேண்டியதெல்லாம் இறைவனிடம் கவனமாக இருக்கிறோமோ இல்லையோ, நம்ம மனசுக்கிட்ட என்ன பண்ணணும், கவனமாக இருக்கணும். இருந்தால் தான் தப்பிக்க முடியும். மற்ற சேனலெல்லாம் வள்ளல் பெருமானாரை பற்றிய நிகழ்வுகள் 1-2ஆகத்தான் போகுது. ஐபிசி பக்தியில் வாரந்தோறும் வள்ளல் பெருமானாரை பற்றிய நிகழ்வுகளை கொண்டு போய் சேர்க்கிறீர்கள். வள்ளல் பெருமானாருடைய அருள் உங்களுக்கு நிச்சயமாக வந்து சேரும். ஐபிசி பக்தி சேனலுக்கும் இதை இங்கே வந்து எடுத்த உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வணக்கம். நன்றி. சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு, சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு, வேர்க்காட்டு கருமாறி ஆடி வந்தாடாம். அவள் வெறுப்புடனே தொழுபவரின் வினைகளையே ஓட வைத்து பொறுப்புடனே நம்மை காக்க ஆடி வந்தாடாம். மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ். கூலா ஜோரா.